தனுசு ராசி விழுந்தாலும் எழுந்துருவேன், தோற்றாலும் முயற்சி செய்வேன், யாராவது கிண்டல் செஞ்சாங்கன்னா எரிமலையாக பொங்கிருவேன். ஆனால் என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் உள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் சாதிச்சு காட்டுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கழுகு குறி வச்சு எப்படி ஆற்றுல இருக்கிற அந்த மீன் எடுக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குறி வச்சுட்டாங்க அப்படின்னா இலக்கை அடையாமல் ஓய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சன் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விழுந்தாலும் எழக்கூடிய ஒரு நபர்கள், அதே நேரத்தில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பயம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்களுக்குள்ள பயம் இருக்கும். சீக்கிரமாக நம்ம பெரிய ஆளாக ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான் இவங்களுக்கு இருக்கும். மற்றபடி இந்த தனுசு ராசி அப்படின்னுங்கிறது தோல்வியை கண்டு பயப்படாத ஒரு ராசி. அதே தோல்வியால் எரிக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட இந்த தனுசு ராசி என்பவர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா கஷ்டத்தை கண்டாலும் எரிஞ்சிருவான், அவமானத்தை கண்டாலும் எரிச்சிருவான் இந்த தனுசு ராசி என்பர் அப்படின்னே சொல்லலாம். எந்த நெருப்பும் மற்றவங்களை அழிக்காது, தன்னுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்கிறது இந்த நெருப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாங்களாவே போதும். இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னு லைனில் இந்த தனுசு ராசி என்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மழை வேணால் பெரிதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆசை அதை விட பெரிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தனுசு ராசி என்பராக தான் இருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. வருகின்ற 7 நாட்களுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது வியாபார ரீதியாவா, தொழில் ரீதியாவா, குடும்ப ரீதியாவா, நிதி ரீதியாவா அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு தனுசு ராசி அன்பர் இருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல கலகலப்பாக பேசுவாங்க. எல்லா உறவுகளும் அவங்கள அந்த அளவுக்கு நேசிக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, மற்றவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. இந்த தனுசு ராசி அப்படின்னாவே நல்ல ஒரு கலகலப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற இடத்துல நல்ல சத்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இது இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களோட ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அதில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எந்த ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாமல் பாதியில் நிறுத்தினீங்கன்னா அந்த வேலையை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த வேலையை கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறத்துக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் ஆசை, இலட்சியம் இது எல்லாமே வருகின்ற வாரத்தில் நிறைவேறத்துக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெளிவாக சிந்திப்பீங்க, தெளிவாக திட்டமிடுவீங்க. அதனால் எதிர்பாராமல் ஒரு சில உறவுகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. வருகின்ற வாரத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வர மூலிமா உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னும் அதிகமாகும். மனதில் அந்த குழப்பங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த எல்லாமே சரியாகி மனம் தெளிவாக யோசிக்கும். நம்மளால் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். அதற்கான வழிகள் எல்லாமே தென்படும். டேலண்டாக யோசிப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதன் மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். அதனால்
சமுதாயத்து மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வர போகிறீங்க. அவசரப்படாமல் எதையுமே நல்லா யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் கை நழுவி போச்சோ, புதுசாக ஒரு சிலர்லாம் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர்லாம் ஒப்பந்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆர்டர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து உங்களுடைய கை நழுவி போயிருந்திருக்கும். அந்த ஆர்டர் மீண்டும் உங்களுடைய கைக்கு வரத்துக்கான யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுவும் உங்களுடைய முயற்சியின் மூலிமா சாதகமான பலன் கிடைக்கும். அதற்கான யோகங்கள்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டளை இடுற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகும். கணவன் மனைவிக்கிடையே கூட ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஒரு சில கஷ்டங்களும் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த சிக்கலை ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த பெண்களுக்கு நீங்களே எதிர்பாராமல் ஒரு சிலருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் மூலிமா கலையில் நீங்கள் கொடிக்கட்டி வர போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். சக தொண்டர்களும் பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு சில ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது கரெக்டாக படித்து பார்த்துட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு இறுக்கமான மனநிலை இருந்தது இல்லையா, அந்த மனநிலை மாறும். வருகின்ற நாட்களில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆமியும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா மன வருத்தம் வர்ற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி, பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ, அனுகூலமாக நடக்கலையோ அந்த காரியம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு உள்ளான பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மனக்கவலை பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும். எடுத்த காரியத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சில காரியங்களில் இறங்குறீங்க இல்லையா, புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள். தசாபதி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் புதுசாக இதை தொடங்குங்க.
போடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. புதுசாக ஒப்பந்தம் போடும்போது நல்லா இருக்கா, கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க, அது மற்றவங்களை கவரும். அதே நேரத்தில் இந்த உணர்ச்சிகரமாக பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளையும் சேர்த்து பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பேசும்போது பேச்சில் இனிமை இருக்கட்டும், அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை எங்கேயுமே பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலுமே நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னாவே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடன காலம்லாம் முடிய போகுது. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க வளம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. வராதுன்னு நினச்ச பணம் கூட வரும். அதே மாதிரி எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ, திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தடைபட்டு நினைச்சிலே அந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி உங்களுடைய குருக்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய ஆசிரியர்களுக்கோ அல்லது ஏழை எளியவங்களுக்கோ தானமாக கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானமாக கொடுக்கறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாரம் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஒரு மாதத்தில் 2 பிரதோஷம் வருது, வளர்பிறையில் தேய்பிறையில். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் விரதம் இருந்து அந்த ஈஸ்வரனை போய் வழிபட்டுடுவாங்க. நந்தீஸ்வரரையும் ஈஸ்வரனையும் வழிபடுறதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னாவே நல்ல ஒரு டேலண்டான ராசி, தைரியம் அதிகம் உள்ள ஒரு ராசி. இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.